இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது எனக்கு ஒரு நெருடலான விஷயம் அந்த ஒரு சீன்ல நீங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாரி ஆமாங்க. வரும். நீங்க இல்ல, இப்ப நெறைய முன்னணி நடிகர்களும் அந்த ட்ரெய்லர் கட்ல பார்த்தீங்கும்போது, அவங்க அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது வந்து, அது ஒரு இது ட்ரெண்டுக்காக அப்படி இல்ல வைக்கிறாங்களா? இது இல்ல வந்து அந்த கதைக்காக ட்ரெண்டுக்காக அப்படியே இல்ல? வைக்கல. இது வந்து படத்துல வர்ற ஒரு இடம் தான். ம். என்னன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க ஹீரோ வந்து மலைக்கு போகும்போது மாலை போட்டுருக்காங்க அப்படிங்கும்போது வந்து யூசுவலா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. ஸோ அத வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ கடைபிடிப்பாரு. ஆனா அன்னைக்கு நைட் நடக்கிற அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள், அதனால அவருக்கு வர்ற மன உளைச்சல், அதனால அவருக்கு வர்ற பிரஷர்ல வந்து ஒரு கட்டத்துல அவராலேயே முடியாம அந்த வார்த்தைய வந்து சொல்ற மாதிரி ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த வார்த்தைய அவர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அத்தனை விஷயங்கள் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் ரீசன். மத்தபடி ட்ரெண்டுக்காக வந்து அது வச்சது கிடையாது. ட்ரெண்டுக்காக வைக்கிறத நான் எல்லா படத்துலயும் பேசியிருப்பேன். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைக்கா பஞ்சம். பட் ஆனா, இது வந்து அந்த படத்துல வர்ற ஒரு டயலாக் தான். சார், உங்க கூட உங்க ஜர்னில நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஆக்டர்ஸ் இருக்கும் சரி. ம். இப்ப சில பேர் வந்து அத வந்து நெகட்டிவ் ஷேட் இப்போ ஜெயம் ரவினா கூட பராசக்தி படத்துல பராசக்தி எல்லாம் படத்துல பண்றாரு. நெகட்டிவ் ரோல் பண்றாரு. டு யூ ஸ்டில் ஆக்சுவலி ஆஃப்டர் நாணயம் தவிர்த்து மத்த படங்கள் எல்லாமே நீங்க ஹீரோ ஓரியன்டட் சப்ஜெக்ட்டா தான் ஆமாங்க. இருக்கு. போக்கிரி ராஜா அதுக்கப்புறம் ஆமா. நாணயம்க்கு அப்புறம் தான் பண்ணேன். அந்த உங்களுக்கு ஒரே மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த மாரி நம்மளும் அந்த மாரி ரோல் பண்ணணுன்ட்டு. டிஃபரெண்ட்டா இருக்கு. நான் இப்ப முன்னாடியே உங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். இந்த மாரி எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து டெஃபரெண்ட்டா ஹீரோவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற மாரி வரும்போது, இல்ல வந்து படத்தினுடைய கதாநாயகனே ஒரு நெகட்டிவ் ரோலா இருந்து அந்த மாரி பண்றது வந்து எனக்கு டெஃபரெண்ட்டா பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. அது வரும்போது கண்டிப்பா பண்ணுவேன்.